ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட பசங்க ஸ்கூலில் ஒரு கார்னிவலுங்க. ஸோ அதுக்கு விசிட் பண்ண போயிருந்தோம். நான் வேர் பண்ணியிருக்க இந்த ட்ரெஸ் வந்து மிந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ணது 3 பீஸ் செட்டுங்க. கீழே டேக் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பசங்களோட ஹிடன் டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது வீட்டிலேருந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போகலாம், இல்லை கிராஃப்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வரக்காக இந்த மாதிரி கார்னிவல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இனோவேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. சில கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸ், ஹேர் பேண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. என்னோட பையன் வந்து இந்த மாதிரி நேச்சர் கிளப் அப்படின்னு ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து செடி, அதுக்கப்புறம் அவங்க பண்ண அந்த ஹேண்ட்மேட் பொக்கே வச்சுருந்தாங்க. இது வந்து 20 ருபீஸ். நம்ம வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிவிட்டு நம்ம அது காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள வந்து இதை என்கரேஜ் பண்ண விதமாக இருக்குங்க. ஸோ அதனால் எல்லா ஸ்டால்ஸுமே விசிட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து லஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சேட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்க ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க. அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக, அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ நம்ம படிக்கும் போது இந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ இருக்க பசங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல பொசிஷனுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி சேட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து அழகாக நெயில் ஆர்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நெயில் ஆர்ட் பண்ணியாச்சு. நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ நெயில் பாலிஷ் வந்து அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக நெயில் ஆர்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அதை வந்து ஒட்டி விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. இந்த பசங்க வச்சுருக்க அம்மாக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொன் குழந்தைங்களை பார்த்தாவே ஒரு ஆசையாக இருக்கும். இந்த பொண்ணு அப்படியே சாஃப்டாக எனக்கு நெயில் ஆர்ட் பண்ணி விட்டுச்சு. ஸோ அதை பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சுங்க. அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போன மாதிரி இருந்துச்சு. இன்னொரு மினி விளாக்ல சந்திக்கலாமா? பாய்.